வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று மலை போல தாயத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் தொடர்பில் உரையாட இருக்கின்றோம். குறிப்பாக அண்மை காலமாக மிகவும் முக்கியத்துவம் பெற்ற செய்தியாக முன்னாள் அமைச்சர் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களின் கைது, அது தொடர்பிலான விமர்சனங்களும் எதிர் விமர்சனங்களும் வந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பில் எங்களோடு உரையாடுவதற்கு கலந்து கொள்கின்றார் முன்னாள் ஈரோஸ் அமைப்பினுடைய முக்கியஸ்தர் மற்றும் ஆஸ்டிக் அமைப்பினுடைய செயலாளர் மற்றும் ஆய்வாளர் ரவி சுந்தர்லிங்கம் அவர்கள். வணக்கம் ரவி. வணக்கம். என்றால் இந்த அமைச்சருடைய கைது தொடர்பாக சார்பாகவும் எதிராகவும் பல்வேறு விமர்சனங்கள் வருது. நாங்கள் கேட்டது தமிழீழம் இப்பொழுது சின்ன சின்ன விஷயங்களுக்காக குதூகலிக்கின்ற ஒரு விடயங்களை நடந்து கொண்டிருக்கு. இந்த கைது எவ்வளவு முக்கியத்துவமானது, இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், முன்னாள் அமைச்சருடைய அரசியல் எதிர்காலம் என்ன, இது தொடர்பில் உங்களோட பார்வை எப்படி இருக்கு? முதலாவது முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் பொறுமையாக கேட்கணும், இடையில குறுக்கிட சொல்லுங்க, நான் நிப்பாடுறேன். முதலாவது இப்ப பார்வைகள் ஒவ்வொருத்தர பார்வையிலும் வித்தியாசம். என்ன பொறுத்த முதலாவது எமக்கு டாக்டர் சாரண்ட என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, முதலாவது அவர் முன்ன நாள் ஈரோஸ் தோழர். நீங்க அடுக்கி கொண்டு போற அவர் முன்னே அமைச்சரா இருந்தார், அதுகள் எல்லாம் அவருடைய தோழில் விட்டுறோம். சரி, ரெண்டாவது எனக்கு இப்ப நான் எமக்குன்னு சொல்ல நான் திருப்பியும் படிவா சொல்லணும். அரசாங்கத்தோட புலிகளுக்கு எதிராக அடிபட வலிக்கிட்டு போனான். அதாவது அரசியல நம்பிக்கை வச்சு இந்த தமிழ கோரிக்கைகள் பிழையண்டு அல்லது புலிகள் பிழையண்டு ஏதோ காரணங்களோட அவர் அரசை நம்பி போனார். ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, பிரேமதாசாவுக்கும் புலிகளுக்கும் ஒற்றுமை இணக்கம் காணக்கூடிய நிலைமைக்கு ஒரு கேட்டலிஸ்டா இருந்து பிரவாரனே தன் தம்பி என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு ஒரு காலம் வந்தார். அது மற்ற விஷயம். பிறகு ஆம்ச வாங்கிட்டு புலிகளுக்கு எதிராக திரும்ப வந்தார். அது வேற பிரச்சனை. அது என்னென்ன அவைகளுக்குள்ள டைனாமிக்ஸ்கள் என்ன மாதிரி அவளை ஒரு இடத்துல இருந்து ஒரு தள்ளினதான் முக்கியம், வேற பிரச்சனை. நான் இப்ப ரீதியில அவன் சொத்துகளுக்காக வர போற அடிபிடிகள் இந்த புலிகள் நடத்துற மாதிரி அல்லது இவளுக்கு இடையில மேலும் வர போற சுமைகள் எல்லாம் இருக்கும். இதுகள் வேற பிரச்சனை. ஆனா எங்கட பார்வை என்னன்னு சொன்னால், அரசாங்கம், சட்டம், நீதி, ஒழுங்கு என்றதின் உறவுகள் என்ன, இதுதான் எனக்கு முக்கியமான விஷயம். இப்ப நாங்கள் இப்ப எடுத்தோம்னால் அரசியல்வாதிகள் ஆரண்டு இல்லை. இப்ப உதாரணத்துக்கு இவற்ற கதை எடுப்போம். இவற்ற கதை எடுத்தீங்கன்னா, இந்த துவக்குகள் சந்திரிக்க அரசாங்கத்தால 25 வருஷத்துக்கு முதல் கொடுக்கப்பட்டது. அதுல எத்தனை துவக்கு எப்ப துளைஞ்சன்னு எங்களுக்கு தெரியாது. அவருக்கு தெரியுமோ தெரியாது, அவற்ற கோஷ்டிகள் எங்க ஒன்று என்ன செய்தாங்களோ தெரியாது. ஆனா 7 வருஷத்துக்கு மேல் ஒரு துவக்க கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த துவக்கு பாதாள உலகத்தோட சம்பந்தப்பட்டதுன்றது அரசு சொல்ற கதை, அரசாங்கம் அல்ல, அரசு சொல்ற கதை. ஆனா அதுக்கு பிறகு அதுக்கு முதல் என்ன நடந்ததுன்னு தெரியாது. அது மட்டுமல்ல, அந்த கொடுத்த தொகைன்ற துவக்குகள்ல எத்தனை துவக்குகள் எங்கெங்கெல்லாம் போய் வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. இப்ப நாங்கள் கதைக்கிறது ஒரே ஒரு துவக்கு. அது ஏதோ விதத்துல இவரோட தொடர்புபடுத்த பாக்குறார்கள். அது அவர் ஒத்துக்கொள்ற அந்த துவக்கு தண்டதான், அது சீரியல் நம்பர்ல இருந்து எல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த துவக்கு எங்க இருந்ததுக்கு அரசு சொல்றதைத்தான் நாங்க எடுக்கலாம். அரசாங்கம் சொல்றேன்னு நான் சொல்ல, அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப அரசு சொல்லுது நீதித்துறை, இவர் பாதாளத்துறையோட ஏதோ விதத்துல தொடர்பு பட்டு விட்டாருன்ற சமயக்கான காலத்துல வச்சுக்கணும். இப்ப கதைப்படுது. இப்ப இதுதான் அடுத்தது. நீ ஆக்கள் தூவம் போட்டு அதை பெருமிச்சு கொண்டு போவாரு. அதுல உண்மையும் இருக்கும், பொய்யும் இருக்கும். எனக்கு இதுல பெரிய பிரச்சனை இல்லை. சரி, இவளுங்க எவ்வளவு ட்ரக் செய்தவை அது செய்தவைன்னா தெரியாது. சொத்துகள் சும்மா வாரே இல்லை, எங்கிருந்தோ வேற போகணும். ஏதோ விதத்துல நீங்கள் கொள்ளை அடிக்காமல் சொத்து ஒரு வாரம் சேர்றது கிடையாது. நாங்கள் போராட போன இயக்கங்கள் ஒன்றும் தங்களோட தகப்பன் தந்தையிட்ட சம்பள காசு எடுத்துக்கொண்டு போராட போயில தானே. இது கொள்ளையடிச்சு தூள்படுத்தித்தான் ஆனபடியா இவங்க சொத்து வந்தது நீங்கள் எல்லாட்டையும் தான் விசாரிக்கணும். இதுக்கான வேட்ட கூத்துகள், இது பெரிய பிரச்சனையான விஷயங்கள். நான் தனிப்பட்ட ரீதியில நாங்கள் கருத்து சொல்றோம், ஒரு ஆளை வச்சு கதைக்கிற சரியில்லை. இது நாங்கள் அதுக்கு பிள்ளையான விஷயம். ஆனா எந்த கேள்வினா, நாங்கள் திருப்பி அரசாங்கம் போயிருக்கிறது 7 வருட காலமாக குறைஞ்சபட்சம் சில அரசாங்கங்கள் அந்த நீதித்துறைக்கு தடுப்பு போட்டு வந்திருக்காரு. அப்ப இதுல அப்ப கேட்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால், அரசு வெறும் சட்டம், ஒழுங்கு, நீதி என்றதுக்காகத்தான் நிக்கிறா அல்லது அரசாங்கம் என்றது அதனுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பானதா? அந்த அரசாங்கம் அந்த அரசனுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பென்றால் அது சட்டத்துக்கு மீறிய சில காரியங்களை எடுக்குமா? அவர் லிஸ்ட் ஆறு, உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆறு. இப்ப சட்டத்துக்கு எதிரான காரியங்கள் செய்த என்று சொன்னால் உடனடியாக NPPAக்கு உறுத்தலான விஷயமா சொல்லலாம், ரோஹண விஜயாவை கொண்டே சாகுண்டார். அது கைதானவர், அவரை கொண்டே சாக சொல்லி ஆர்டர் கொடுத்து சாகுண்டார். வீடியோ இருக்குண்டே சொல்றாங்க. சரியா? அதுக்கான வீடியோ எவிடன்ஸ்கள். ஆனா இது வெளியில ஒன்ற முடியாது. ஆனால் நீங்கள் இவர்களுக்கு ஆயுதம் கொடுத்தது டக்ளஸ் போனாக்களுக்கு, இப்ப எங்கட தெலோக்காரர்களுக்கு இவையெல்லாம் அங்காளண்டு அடிபட்டார்கள்.
இவர்களுக்கு எல்லாம் ஆயுதம் கொடுத்தது சட்டவிரோதமான விஷயம். பிறகு அதில் பார்க்க முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா அவைகளை கொண்டே நீங்கள் ஆக்களை கொண்டது தமிழாக்கள் சிஜன் தான். அது புத்தோ எல்லோ எனக்கு தெரியாது, சிஜன் தான் கொண்டது. பிறகு அவையில சில பேரை வச்சு சிங்கள ஆக்கள் பொலிட்டிஷியனே கொண்டது சரியோ. அது எந்த கேங்ன்றதை விடுவோம் சரியோ, கொண்டது. இதெல்லாம் சட்டவிரோதம். அதில் பார்க்க முக்கியமான இன்னொரு விஷயம் என்றால் புலிகளுக்கு இராணுவ தளத்துக்கூட ஆயுதங்களை விநியோகிச்சது. அந்த ஆயுதங்கள் எல்லாம் என்ன செய்து வந்தது, அங்க இந்த போத வசதிகளுக்கு போச்சு, அதுக்கு புற புலி அலைஞ்சா பிறகு எங்க போனோன்னு தெரியாது. இப்ப இந்த கதைகள் எல்லாம் அப்ப அரசுன்றது என்ன பொறுத்தவரை தண்ட ஏதோ ஒரு தன நக்கிது அந்த பாதுகாப்புக்காக தான் என்னவும் செய்யலாம். அதுக்காக வர்ற அரசாங்கங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி போகுது. சில அரசாங்கத்துல இருக்கிற சில நபர்கள் அதை தனிப்பட்ட ரீதியில பாவிச்சு தாங்கள் செல்வம் சார்ந்தாச்சிக்கலாம், போயிருக்கலாம், அது வேற பிரச்சனை. என்ன மாதிரி டக்ளஸ் இயக்கத்துக்கு வந்தாரோ மக்களுக்காக, அவர் செல்வத்தை புற கொழிச்சு சேர்த்தாரோ சொத்து பச்சாரோ என்ன செய்தாரோ எனக்கு தெரியாது. அப்புறம் என்னென்ன புலிகளுக்கு எதிராக போய் போராட்டத்துக்கு எதிராக தான் போறோம்னு போனாரோ எனக்கு தெரியாது. போக்கு நான் அதுக்கு விளக்கம் சொல்ல வழி கிடையாது. அதே மாதிரி அரசாங்கத்துல வர்றவர்களும் அரசுக்காக பாதுகாப்புக்காக சட்டவிரோத நடவடிக்கைகள் செய்கிறார்கள். அதுல ஒரு சிலர் பிளறி போறதும் ட்ரக் உழைக்கிறதும் அல்லது பிழையான விஷயத்துல போறதும் அது வேற விஷயம். இப்ப நாங்கள் பிரிச்சு பார்க்கோம். அப்ப இப்ப இந்த கேள்வி என்னன்னு சொன்னால் இந்த டிசிஷன் எடுக்கிறது அரசு சார்பு நீதி சார்பா எடுக்கப்படுன்னு சொன்னால் முதலாவது கேள்வி இனிமேல் ஸ்ரீலங்கா அரசு பிழையான காரியங்கள் ஒன்றும் செய்யாது, சட்டவிரோத நடவடிக்கை ஈடுபட மாட்டுது என்ற சத்தியம் எடுத்து விட்டார்களா என்ற முதலாவது கேள்வி. அல்லது அந்த சத்தியத்துக்கு யாரோ நிர்பந்திக்கிறார்களா? சரியா, நீங்க செய்யுங்க, அதனுடையத்தான் நீங்க இதெல்லாம் வெளியில செய்ய முடியும். அப்ப இன்றைக்கு நீங்க உடனே இருக்கணும் அரசுன்றது என்ன, அரசாங்கம் என்ற இவ்வளவு நிப்பாட்டிட்டு நீங்கள் உங்களோட கேள்வி வச்சோம். நாங்க இப்ப நீங்க சொன்ன அதுல விளக்கம் தெளிவா இருக்குது. அரசாங்கம் அரசுன்றது அப்படியே இருக்கும், அரசுதான் இந்த கைதுகள் இதெல்லாம் செய்யுது. ஆனால் அரசை இயக்குறதுக்கு பின்னால அரசாங்கம் இருக்கும். அது 5 வருஷத்துக்கு ஒருக்கா மாறிக்கொண்டிருக்கும். அடுத்தது அனுரா போய் திருப்பி மைந்தவோ நாமலோ அல்லது வேறு யாரோ வந்தால் அனுரா கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகளும் தரலாம். இதுதான் கடந்த காலத்துல நடந்திருக்கு. இப்ப நீங்கள் ஒரு விஷயத்த பூடகமா சொன்னீங்க, இது வேற யாரோ சொல்லி இவர்களை செய்விக்கிறார்களா? இப்ப என்ன உரிமை தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது, இந்தியாவுக்கு ஒரு ரோல் இருக்குது, சர்வதேச சமூகத்துக்கு ஒரு ரோல் இருக்குது. இப்ப இதுல அண்மையில நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, யாழ்ப்பாணத்துல ஒரு பெரிய ஊர்வலம் ஒன்று நடந்தது. அதுல இந்த மீனவ சமூகம் குறிப்பாக இந்திய தூதரகத்தை யாழ்ப்பாணத்துல இருந்து வெளியேற்றணும். அது ஒரு கணிசமான ஒரு சின்ன குரூப்பா 2000-3000 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதை விட டக்ளஸ் தங்களுக்கு வழங்கப்பட்ட பயிற்சிகள் தொடர்பாக தேச நெட்ல உரையாடியும் இருக்கிறார். இப்ப சில ஊடகங்கள்ல இது ரெண்டும் இணைக்கப்படுது. மற்றது இன்னொரு தகவல், உறுதிப்படுத்தப்படாத தகவல், டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு எதிராக பிரித்தானியாவில பயணத்தடை கொண்டு வர்றது தொடர்பாகவும் பேசப்பட்டது. குறிப்பாக அடுத்த வருகின்ற மார்ச்ல டக்ளஸ் தேவானந்தா, கருணா போன்றவர்களுக்கு எதிரான பயணத்தடை கொண்டு வரப்படலாம் என்று. மற்றது மனித உரிமை ஐநாவில் நடந்தது. இதுகளுக்காக அரசாங்கம் நீங்கள் குறிப்பிட்டது போல சில காரியங்களை நான் செய்கிறேன் என்று காட்ட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கலாம். இதுக்குதான் நான் பாருங்க. இப்ப பிரச்சனைன்னு சொன்னா, இப்ப நீங்கள் அரசியல்வாதிகளை வெள்ளையாக்கி கொண்டு வர்ற மாதிரி நீங்கள் அரசின் இந்த கொலைகள் நான் இப்ப சுட்டிக்காட்டினேன் தானே, ரோகண விஜயார சாக்கொண்டு ஈவன் வதந்தியில் அடிபடுது, பிரவாரண சாக்கொண்டதும் வதந்தியில் அடிபடுது. இப்ப இந்த வதந்திகளுக்கு நாங்கள் போயிடலாம், எங்களுக்கு தெரியாது, அதனுடைய அதை விடுவோம். ஆனால் ரோகண விஜயா சாக்கொண்டது உண்மை, அதுல பிரச்சனை இல்லை. இப்ப ஆயுதங்கள் புலிகளுக்கு கொடுத்தது உண்மை, அதே மாதிரி டக்ளஸுக்கு கொடுத்ததுன்றது நேரடியான உண்மை. அப்ப இதுகள் என்ன மாதிரியான சட்டவிரோதமான செயல்களை நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்கள், இது இனிமேலும் செய்ய முடியாதுன்றதை நீங்கள் விருப்பம் இல்லாட்டியும் நீங்க செய்ய இல்லாத என்ற நிற்பத்தை யாராவது கொண்டு வந்திருக்கிறார்களா? இது ஒரு ஒப்பர்ச்சுனிட்டியா இன்னொரு விதத்துல இருக்கலாம் என்று சொன்னா ஸ்ரீலங்கா இதுல அப்ப அரசாங்கத்தை அரச விடுங்க, இது அரச சுத்தி அறிகிறது. அரசாங்கத்துக்கு ஒரு சிச்சுவேஷன் இப்ப இருக்கு என்னன்னு சொன்னா, இப்பதான் பேணியோட திருப்பி போய் நம்ம கடன் வாங்க, அரசியல் நெருக்கடி பயங்கரம். இந்த நேரத்துல நாங்கள் இப்ப எல்லாரும் இருந்து கதைக்கிற விஷயம் டித்வாவும் இல்ல, அதனால வந்த வெள்ளப்பெருக்கு பிரச்சனையும் இல்ல, ஆக்கள் நிலப்பாடுகளும் இல்ல. நாங்கள் இப்ப கதைக்கிறது டக்ளஸ் பிரச்சனை, அவற்ற சோத்து பிரச்சனை. நாங்கள் இப்ப கதைக்கிறது மக்களை பத்தி அல்ல. கவனத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு சம்பவமாயி இது அமைஞ்சிட்டு அது நான் இல்லைன்னு சொல்லல, அது கவர்மெண்ட் செய்யறேன்னு சொல்லல. ஆனா முக்கியமான தேவை என்று சொன்னால் ஸ்ரீலங்கா அரசனுடைய மட்டுப்படுத்தல் என்ன என்ற கேள்விய ஆறாவது செய்கிறார்களான் கேள்வி. நாங்கள் வெளியில இருந்து கதை கேட்கிறேன். உங்களோட நேற்று அந்த இன்டர்வியூல கூட நான் தேசியத்துவம்
இலங்கைக்கு ஒரு தேசியம் இருக்குன்னு சொல்லிக்க அதுன்ற இறமையை பற்றி நாங்கள் கதைக்கிறோம். இப்ப நீர் கதைக்கிறது அது இல்லை என்று சொல்லுது. மீனவருக்கு இறமை இல்லை என்று சொன்னால், முறைமற்ற மீனவர்களுக்கு சொந்தம் இல்லை என்று சொன்னால் எந்த உடைமையை பற்றி நீங்க கதைக்கிறீங்க என்ற கேள்வி வந்துவிடும். அப்ப நீங்கள் இந்தியாவிற்குள் எடுத்தா என்ன, நீங்க இப்ப யூரோப்பை எடுத்தா என்ன, இப்ப தடை கொண்ட விஷயங்கள் அதுக்கான சமையலை காட்டுது. அமிச்சம் இல்லை, அது அமிச்சம் இல்லை. அப்ப இப்ப நீங்கள் ஸ்டேட்டை வெள்ளையாக்க வேண்டிய தேவை ஒன்றை காட்டிக்கொண்டு ஸ்டேட்டுக்கு புது வடிவம் கொடுக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் என்று சொன்னால், இப்ப இயக்கங்கள் எல்லாரும் போய் புலிகளுக்கு எதிராக போன ஆட்கள் தான் இப்ப கெட்ட பேர் எடுத்துக்கொண்டு வரணும் மாறி மாறி. இதுதான் அந்த இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ரணில் கூட புலிகளுக்கு அந்த அவன் இன்டெலிஜென்ஸ் லிஸ்ட கொடுத்து புலட் மோகன் வழியான ஆட்கள் எல்லாரையும் ஷாக் கொண்ட ஆளுண்ட கதையும் எங்களுக்கு இருக்கு. இப்ப நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப புலிகள் தவிர்ந்த ஆக்களை தவிர புலிகளுக்கு எதிரான ஆக்கள் அல்லது அதுக்கான ஆக்ஷன் எடுத்த சட்டத்துக்கு விரோதமான ஆக்ஷன்கள் இருக்குதானே, எடுத்த ஆக்களுக்கு ஒரு அப்புறப்படுத்தல் ஒண்ணு நடந்து வருது என்றுதான் நான் பாக்குறேன். 2009 12,500 விடுதலை புலிகள் கைது செய்யப்பட்டு புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அவ்வளவு தூரம் பெரிய பிரச்சனை இல்லாத என்று சொல்லப்பட்டுத்தான் அவர்கள் வெளியில விடப்பட்டிருக்காங்க. ஆனா முக்கியமானவர்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள் இல்லாம படைக்கப்பட்ட பின் அப்படியே காணாமல் போயிட்டாரு. அப்ப அப்படி என்று பார்க்கக்குள்ள இப்ப மிஞ்சி இருக்கிற இந்த தலைவர்கள் ஆயுத குழுக்களாக இருந்தவர்கள்ல முக்கியமான ஒரு சிலராக நான் இவள் நினைச்சு பார்க்க இல்லை. நான் புலியில இருந்த ஆக்களையும் புலியில இருந்து விட்டுட்டு போய் இப்ப ஒன்றும் செய்ய முடியாது இருக்கிற ஆக்களையும் வித்தியாசமா பார்க்கிறேன். இவியலோட பார்க்க இவெல்லாம் ஸ்டேட்டுக்கு இழுத்து கொடுக்குறாங்க. டாக்டர்ஸ்கள் அல்லது செல்வந்தர் வழியாக்கள், அதாவது அரசாங்கத்தோட வேலை செய்தாக்கள். பிள்ளையான் இப்ப பிள்ளையாண்ட கேஸ் எடுத்தீங்கன்னா எனக்கு தெரியும், பிள்ளையான் செய்த ஒரு அட்டூழியம் இனியில் என்ற அட்டூழியம் இதான் நான் மக்களை பற்றியும் கரைக்கும். இப்ப மக்கள் எங்க இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 80கள்ல வவனியாக போய் கொண்டிருந்த TRRO மிக மோசமான படுகொலை இல்ல படுகொலை மட்டும் இல்ல, தாங்கள் கொண்ட கேங் ரேப் பண்ணி அதுக்கு பிறகு ஆமிக்காரண்ட கையில கொடுத்து அவங்க கேங் ரேப் பண்ண பிறகு வெட்டி சாக்கொண்டு துவைச்சோம். ஆனால் இது எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க சொல்லுவீங்க நான் அதை பார்த்து ஜட்ஜ் பண்ற ஜட்ஜின் ஜூரியும் நான் இல்ல. தனிப்பட்ட ரீதியில் என்ன கேட்டா நான் கடவுள் வரம் கேட்பேன், அது வேற. ஆனால் இப்ப இது மக்கள் பிறகு அவரை சீஃப் மினிஸ்டரா எலெக்ட் பண்ணாரு. அப்ப நீங்கள் கேட்கணும், கிழக்குல இருக்கிற மக்கள் என்னத்தை யோசிச்சாரு? அப்ப நீங்கள் ஒரு உரிமையா கொடுக்குறீர்கள் கிழக்கு மக்கள், அவர் நம்பகமான ஆளுண்டு உழவெல்லாம் செய்த அப்புறம் ரைட். இது மட்டுமல்ல, கணக்கு பிரச்சனைகள் இருக்கு. அப்படி இப்ப கருணாண்ட கேஸும் அதே மாதிரிதான் கதைகள் வடிவடும். அப்ப இதுக்குள்ள சில வழியில ஆக்கள் கருணாவையும் பிள்ளைனையும் வித்தியாசமா கணிக்கணும் என்று சொன்னால், இந்த கொழும்பிலான அந்த சிங்கள வெற்ற கோலைகளுக்கு கருணாகாரியம் இல்லை, பிள்ளையன் தான் காரணம் என்று வதந்திகளும் கதைக்கிறார்களா. அதனுடைய கருணா சேவண்டு. ஆனா இதெல்லாம் உண்மையா இல்ல. எல்லாருக்கும் ஏதோ விதத்துல பங்கு இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பான ஆக்கள் இவளுக்கு கெட்ட பேர் கொடுக்கறதும் நல்ல பேர் கொடுக்கறதும் அரசாங்கமும் அவரை சுத்தி இருக்கிறார்களும் இப்ப காலப்போக்கில காயலாம்போ போறார்கள் ஏதோ விதத்துல. இப்ப இந்த கேள்வி புலிகளுக்கு இந்த பிரச்சனை இல்லை. இப்ப பிரச்சனை இதான் இந்த இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் நான் உங்களை கேட்கிறது. இப்ப புலிகள் இருக்கிற ஆக்கள் ரெண்டு விதத்துல தேர்வு செய்யப்படுகிறார்கள். ஒரு விதத்துல தங்களாகவே வித்தியாசமா இருக்கிறபடியா தேர்வு செய்யப்படுகிறார்கள் அரசாங்கத்தோட தொட்டாதபடியால். அப்படி இல்லைன்னு சொன்னா பிரதமர் கஷ்டத்தை படுவினம் தோக்கு கொடுத்தபடியால் காலகட்டங்கள்ல படுகொலை செய்தது இலங்கை அரசாங்கத்தின் ஹெலிகாப்டர்ல போய் தான் அது செய்யப்பட்டது. எக்ஸாக்ட்லி. அப்ப இதில் கடைசியில பிரச்சனை வரப்போகுது. அப்ப நீங்கள் புலியல்ல இருக்க சில பேருக்கு ஆனா அவையில் கூட்டோட போயிட்டீங்க. அப்ப அந்த பிரச்சனை சூழ் அப்ப மிஞ்சி இருக்கிறார்கள் சும்மா கதைக்கிறார்கள் எனக்கு பேர். சரி, அவையில் ஆதரவார்கள் புலியண்டு சும்மா காசை வச்சுக்கிட்டு அடி வர்றார்கள். இப்ப நான் டாக்டர்ஸ் போன உடனே செத்த இது நேக்கு அடி வர்ற உண்ணியல் மாதிரி பேர் வருவார்கள். சொத்துப்பாங்க. அது வேற பிரச்சனை, அதை விடுங்க. நாங்கள் அவையில பெரிய காட்சி நேக்கடையில் அது இங்கடல இதுல. சரியா, இது ஒரு காண்டம் மாதிரி வாய்ச்சி கொண்டு போகணும் எங்கட பிரச்சனை இல்லை. அப்ப நாங்க கேட்கிறேன்னு சொன்னா முக்கியமான கேள்வின்னு சொன்னா அரசும் அரசாங்கமும் சுத்திகரிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதில ஜேவிபி அரசாங்கம் என்று சொல்ற நாங்கள் NPP எவ்வளவு தூரம் ஆன்மத்தரத்தோட அதுக்குள்ள தண்ட விஷயங்கள் நடக்குது என்றதான் எந்த முக்கியமான கேள்வி. அதுக்கு குறைவா இருந்தேன்னு சொன்னா நாங்கள் எதிர்பார்க்கறது பார்க்க வெளியாராக்கள் அதை உந்துப்பட்டு நடக்குதுன்னு சொன்னால் நீங்க சொல்றீங்க நாங்கள் சீரியஸாக விஷயங்களை யோசிக்கணும். மற்றது முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் அரசோட போராக்கள் ரகசிய ஒப்பந்தங்கள் பின்னால இருந்து உங்களை மக்களுக்கு எதிராக வேலை செய்யறது
அல்லது அறியண்ட மக்களுக்கு எதிராக எங்க என்றாலும் நீங்கள் அரசோட போனால் உங்களுக்கு முந்தி மாதிரி உத்தரவாதம் இல்லை என்ன நடக்கும். இப்ப நீங்கள் உதாரணத்துக்கு இஞ்சி எடுங்க, ஒரு உபகாரம் எடுக்கணும்னா இதுக்குள்ள போனோம்னா கொஞ்சம் ட்ரை. இப்ப நாங்கள் சில கவனமா இருக்கணும். இப்ப ரஷ்யன் கார்ட்ட ஃபண்ட் எடுங்க, இங்க வந்து வச்சாங்க கேபிட்டலிஸ்ட் இஞ்ச வாங்கணும்னு சொல்லி அப்புறமே செல்சியா வாங்கிச்சு. இந்த கதை காசுக்கு என்ன நடக்கண்டா அது இங்க கட்டாயம் இங்க கொடுக்கணும்னு இவ சொல்லுறாரு ஒரு கேபிட்டலிஸ்ட். பெல்ஜியத்துல பேங்குக்கு சொல்றாங்க அந்த காசு எடுத்து உக்ரைனுக்கு கொடுக்கணும். பேங்க் கண்டு நீங்க நம்பி காசை போடுவீங்களோடையுமே கேட்டீங்கன்னா அரசாங்கம் போடுறதுக்கு தேங்குங்க. என்ன நடக்கும் தெரியாது. இல்ல அது ஒரு முக்கிய புள்ளி நினைக்கிறேன் நீங்கள் சொன்னது. அதாலதான் இன்றைக்கு டாலருக்கு எதிராக கிளப்பி இருக்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல இதே மாதிரி இப்ப அரசாங்கம் வந்து இங்க இந்த இந்த உத்தரவாதத்தை கொடுக்கலையா நாளைக்கு ஒரு பிரச்சனை வரைக்குள்ள இவர்களுக்கு நான் இப்ப உங்களோட கேட்கிறேன். இதுதான் எனக்கு முக்கியமான விஷயம். இப்ப பிரச்சனைன்னு சொன்னால் அப்படி என்று சொன்னால் உங்களுடைய அரசாங்கம் சோரம் போக விட்டு விட்டது. நீங்க கூட அதை எடுத்தா, அதாவது வெளிநாடுகள் சொல்லி செய்ய மாட்டான். அதுக்கப்புறம் நான் இருந்து கந்தி காய்ச்சி கொண்டிருக்கல பிரிவினை இல்ல, வேற யாரும் எல்லாம் செய்ய போய் அது மட்டும் இல்ல எனக்கு உங்க பிரச்சனை வேற மூட்டுக்கு போகணும். ஏன்னா வேற யாரோ தான் செய்விப்பு. இப்ப அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லலாம். அது பிரித்தானியாவுடைய பிரச்சனையோ பிரித்தானியா ஒரு தடையை கொண்டு வர போறதோ அல்லது இந்தியா இதுல இன்வால்வ் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு பிரச்சனை இதுல யார் பெனிஃபிட் பண்ணினோம்னு நினைக்குவீங்க? இலங்கையில ஒன்று மட்டும் எனக்கு கிளியரா தெரியும். இலங்கையில நடந்த எந்த அரசியல் கொலைகளுக்கும் இந்தியாவின் ஓகே இல்லாமல் நடக்கிறது கஷ்டம். அது வெரி கஷ்டம். அப்ப ஏதோ விதத்துல நீங்கள் எடுக்க வேணும், இல்லாட கஷ்டம். உங்களுக்கு தெரியும் இந்த சந்திரசேகர் அந்த ஜேவிபியை திருப்பி தொடங்கினாங்க. மூட்டையில காட்டிகள் ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டினால போட்டு போயிட்டாங்க, இல்லாட்டா போயிருக்க வேண்டியா. ஏனென்றால் கோல் போகும் கேப்பினம் இது என்ன மாதிரி என்று விட்டுருங்கன்னு சொன்னா அப்படித்தான் போகணும், வேற வழி இல்லை. அப்படி அதே வேளையில சிங்கள படுகொலைகள் செய்ய சில விஷயங்கள்ல ஒரு சிலர் ஃப்ரீ ஹேண்ட் ஒன்று கொடுத்த வழக்கம் இருக்கு. அரசாங்கத்தை சம்பிதப்படுத்துறது, தம்புப்படுத்துறது. நீங்கள குறுக்கா வேற எங்கேயும் வெளியே போய் வேலை செய்ய வழிகிட்டா கொண்டார் அவையில அவன் தான் அடிப்பார். இப்ப எங்கட கடையில பார்ப்பேன் தேவை இருக்கு அவளுக்கு, அதை நான் விளங்கிக் கொள்றேன், பிரச்சனை இல்லை. எங்கட பிரச்சனை இப்ப அடிப்படை பிரச்சனைன்னு சொன்னா நாங்கள் எங்கட வாழ முடிவெடுத்தோம்னு சொன்னால் அரசாங்கம் முடிவெடுத்தா இவையில இப்ப கட்டி களையுற காலம் வந்து விட்டது. நாங்கள் இனி புது உலகத்துக்கு போறோம். எங்களுடைய அரசு ஆனபடியா நாங்களாக முடிவெடுக்கிறோம். இவைகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். கோர்ட்ல ஒண்ணே நிறுத்தி போட்டு வெளியில விட்டாலும் பரவாயில்ல போங்கப்பா, சரியோ இனிமே கதையாங்க. அதாவது சட்டம் தன்னுடைய வேலையை செய்தன்றதை ஒரு நிரூபிக்கிறதுக்கான ஒரு காலவியை அவளை கொண்ட மூலையை விட்டு அவளை சொத்து பத்துகளுக்கு ஒரு பிரச்சனை தேடி எல்லாத்தையும் கொசப்பு பண்ணிட்டு அவளை அப்படியே விட்டுட்டா அவள் போயிடுவேன். ஆனா இதே போல நீங்க கவனிச்சிங்கன்னு சொன்னா இப்ப மஹிந்தா ஃபேமிலிக்கோ அதை சுத்தி வந்திருக்கிற ஆக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. அவைகளுக்கு அந்த அரசுன்றது அவையோட ஐடென்டிஃபை பண்ண போடுறதுக்கான விஷயங்களை தான் நான் காண்றேன். இப்ப என்னடால் இப்ப நீங்க மேலே ஏறணும், அந்த ஒயில பூசி இருந்தா அந்த ஒயில கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கத்தானே வேணும். அது சரி. ஆனால் அந்த இவர்கள் போன்ற கைதுகளின் மூலமாக அது நீங்கள் கூட நம்பிக்கையில கதைக்க வேணும். நான் இல்லைன்னு சொல்ல இல்லை. இப்ப சில விஷயங்கள் சயின்டிபிக்கா பாக்குறதுக்கும் கதையில இப்ப கடவுள் இல்லைன்னு சயின்டா புருவானே அது மனத்தனம். கடவுள் இல்லைன்னு ஒரு சயின்டிஸ்ட் ஒரு இடியட். ஆனா அவனை தன்னை கொள்ளைய சொல்ல அது வேற புருகு இல்லை. அதே மாதிரி கடவுள் இருக்குன்னு சொல்றவனும் மாட்டேன் அதை விடுங்க. அதே மாதிரி இங்க நீங்க சொல்றது சரி. ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப அரசு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு என்று சொன்னால் இப்படிதான் நாங்க செய்ய போற முடியும் நீங்க சொல்ற மாதிரி அடுத்த கட்டம் என்ன செய்யறோம்னு கேட்க இப்ப இந்தியாவை நீங்க எடுத்து கேட்க இந்தியாவுடைய ஆமி நிச்சயமா ஸ்ரீலங்கன் ஆமியோட தொடர்பு. சரி, அவைகள் பல காலமாக எப்ப இங்கிலாந்துக்கு ட்ரைனிங் கொடுக்கறத நிப்பாட்டிச்சுனியோ ஆபீசர் ட்ரைனிங் கொடுக்கலும் அங்க. அப்ப நாங்கள் அங்க போய்க்க உதாரணத்துக்கு அங்க நாங்கள் அடிக்கடி போனாங்க. அந்த இடத்துல போய்க்க செம்பரன் அட்டன் பண்ண சொன்னீங்க. அவர் பெரிய கமாண்டர் எங்களுக்கு சொல்றார் இந்த யூனிட்டுகள் புலிகளை அடிக்கும் ஒரு அமித்ஷா நாங்களாம் ட்ரெயின் பண்ணி அனுப்புறோம் சொல்றேன். கிளிநொச்சியில இங்க பெனிட்ரேட் பண்ணுவார் ஹரியரன் கிணல் ஹரியரன் சொல்றேன். அவர் போட்டு படம் எல்லாம் போட்டு டேங்க் எல்லாம் முட்டி வச்சு காட்டுறேன் சிவர்ல. சரியோ அதே எங்களுக்கு ஏன் சொன்னா புலிக்கு போய் சொல்லுங்க ஒன்றுதான் நாங்கள் பார்த்துட்டு சொட்டான் சொல்லுவோம் தானே இங்க சாப்பிடுறீங்களா போடாப்பான் நாங்கள் மீடியேட்டர்ஸ் தான் எப்பவும் இருந்தாங்க அந்த இடத்துல அந்த எங்களுடைய ஒரு புற வாரத்துக்கு சொல்றது சரியில்லை. ஒரு மோட்டுத்தனமான காரியம் எங்களுடைய ஒரு தோழர் இந்தியாவில இருந்து அடிச்சு சொன்னார். உன்னையும் என்னையும் நீர்மூழியில அனுப்புறாங்களாம் போய் பிறவான அல்லது பொட்டமான கூட்டி கொண்டு வாங்க. நான் அதுவும் ஆக்டிவா வீட்டுல இருந்து போன் பண்றேன். அந்த வீட்டுக்கார்ட்ட போன் என்னன்னு எனக்கு தெரியும். சவுத நம்பினா நாங்கள் நீர்மூழ்கி அப்படியே கீழே போக வேண்டியா. அப்ப இப்படியான விஷயம். ஆனா நாங்கள் நெகோசியேட் பண்றோம். நெகோசியேட் பண்றதுக்கு எப்போ வந்தாருன்னா சாவத்தாய்க்கலாது
இங்கட மக்கள் சாவல். அப்ப உம்முடைய சகோதரன் யார் சாரும் இவங்களுடைய நான் நெடுவன் நேரே சொல்றேன், இந்திரியங்கள் எங்களுக்கு தேவை. இது ஜீன் பூல், இது எங்களுக்கு தேவையான இந்திரியங்கள். இதை இழந்தோம்னா நீங்கள் கோழையில தான் பார்க்க போறீங்க, ஜீவி ஆலமுழுகன். இது சரி வராது. அப்ப நாங்கள் இது வேலைக்கு கிளியரா இருக்கு அந்த விஷயத்துல. இப்ப திருப்பி வந்தோம் என்றால் இப்ப இந்தியாவோ யாரோ இப்ப ஒரு பக்கத்துல பாக்க இந்த அரசு என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னா மஹிந்தா ஃபேமிலியை சுத்தி ஒரு வளையம் ஒன்று இருக்கு. மஹிந்தா ஃபேமிலி சேவை செய்தாக்களுக்கு கஷ்டம் இருக்கு. சரியோ? அப்படி பார்த்தோம்டா இப்ப இதுக்கு அரசுண்டா இப்ப உடனே மஹிந்தா ஃபேமிலி நீ சொல்றியோன்னு சொல்லி விட்டுறாங்க. அப்படி நான் சொல்லல. இடம் ஒரு தூண், அவைகளுக்கு தூண் முக்கியம். அதே அரசு ரெகனைஸ் பண்ணுது. இந்த அரசு அவை இந்த ஓட் பேங்க்ல தாங்கி இருக்குன்னு நான் நெடுவிலும் வாக்குவாதப்படுறேன். ஆனா முக்கியமான விஷயம் என்ன, ஆரப்ப நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் இதுல பங்காரிக்கணும். ஆர்மி அல்ல. ஆர்மியை இப்ப களவுடுங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அரசினுடைய ஸ்தாபனமாக கொண்டு விட்டார்கள். முந்தி மாதிரி அதை பாகிஸ்தான் மாதிரி செய்யலாது. அது நிச்சயம். இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் ஆண்டு கேட்டீங்கன்னு சொன்னா அதுவும் மாறி 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 இப்ப இதை மாத்தி கொண்டு வரார்கள். அதுக்கு இசவாக இன்டெலிஜென்ஸ் எதிராக செய்ய முடியாம இருக்கணும். அது ஆகும். ஆனால் மல்வத்தை தாண்டி செய்வீர்கள் கொண்டு கேட்டால் ஒரு பெரிய கேள்வி இருக்கும். நீங்க எங்க நினைக்கிறீர்கள் இந்த இலங்கை அரசு என்றது இந்த பௌத்த சங்கங்களால தான் தனியாவே இல்லை. நீங்க முதல் சொன்ன பங்காளிகளும் இருக்கிறார்கள் வெளியா. அவையில ஒரு கோஆபரேட்டிவ் பாயிண்டா தான் பார்க்கணும். அப்ப அது ஒரு கட்டுப்படியா இந்த அரசாங்கம் வச்சிருக்கும். இந்த அரசாங்கத்தை வச்சிருக்க தன்மையா கொண்டுறதுன்றதை நான் சாடியா சுட்டிக்காடுறேன். அதுக்காக நான் அரசாங்கத்துக்கு எதிராக போயில நாங்க ஊருக்கு போகணும். அதே வேளையில அரசுகளுக்கு எதிராக கதைக்கிறதும் இனிமேல் இந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். என்ற அரசு ஆற்ற கையிலன்றது நீங்கள் யாருக்கூட கதைக்கணும்ன்றது இப்ப தெரியா. இப்ப முந்தி என்ன நான் போய் எங்களோட தொடர்புகளுக்கால இந்தியாவுடைய யாருடைய காட்சி போறது சேஃபா அல்லது பசீரோட காட்சி கொட்டப்பச்சாக்களோட காய்ச்சால் தெரியும் சமையல் இங்க வந்தா உனக்கு பிரச்சனை உண்டு. அப்ப இந்த மாதிரியான சமையல் எடுக்கிறது கூட எங்களுக்கு இனி சான்ஸ் வருவாங்க. அதுதான் தெரியும். அதான் போரிங். அப்ப இப்ப நாங்க டிரான்சியன் பீரியட்ல இருக்கிறோம். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்ப டாக்டர்ஸ் இந்த கதை பர்சனல் நடத்திருந்தால் நீங்கள் இனி அதுகளாக்கான எல்லாம் கதைப்பினோம். ஆக்கள் சொல்லுவாங்க துரோகிகள் எல்லாருக்கும் முடிவு வருது. அது உண்மையும் இருக்கு. ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா சரியா. அப்ப அவங்களோட பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா துரோகிகள் யார பாக்குறாங்க, இப்ப ராணிலாக்களை பார்ப்பாங்க. ஏன் அவளுக்கு உதவி செய்த வந்தாங்க லிஸ்டே புள்ளிட்ட கொடுத்துடும், காம்ச கொடுத்து அடிப்பிச்சிடும். அப்ப இதுகள் ஏதோ விதத்துல அவன் ஸ்டேட் பாக்க துரோகி என்றதும் சப்ஜெக்டிவா போயிடுது. அதுவும் ஒப்ஜெக்டிவா இல்ல. ஒப்ஜெக்டிவா இல்ல. அப்ப முந்தி மாதிரி புலிகள் செய்த தீர்க்க தரிசனமான துரோகி என்று சாமான் அங்க இல்ல. சரி, இது பெரிய பிரச்சனையான விஷயம். துரோகி என்ற வார்த்தையை போல அது தற்காலிகமானது. அப்ப இன்றைக்கு தற்காலிகமானது புருவை. இப்ப ஸ்டேட்டுக்கு ஒற்றுமைக்கு போனாக்களோட புருவன். இதுதான் இந்த இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். அப்ப நாங்கள் இப்ப என்னத்தை நான் பார்க்க வலிக்கிறேன்னு சொன்னால் இதுகளை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன மாதிரி உங்களோட அரசியலை நவிகேட் பண்ண போறோம்ன்றதுக்கு தான் நான் திருப்பி அன்றைக்கு போன கதைக்கு வாரேன். தேசியம், ஒற்றுமை, தேசியவாதம், தமிழ் தேசியம் என்று கதைக்கிற ஆக்கள் மிகவும் அழுத்த திருத்தமா இருக்கும். ஸ்ரீலங்கா தேசியம் என்ற விசுவாசத்தை பற்றி அவர் மிகவும் ஸ்மார்ட்டாகவும் கிளியராகவும் இருக்கவும். ஏனென்றால் அதுல வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் வெறும் நாங்க சொல்ற புத்த சமயம் மட்டுமல்ல. சரியோ, அதில் வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட். ஆர்மி முந்தி மாதிரி வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லிடாது. இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் அப்படி இல்லை. அரசாங்கம் எப்போ வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் அவனைக்கு தாங்கள் இதை காப்பாற்றி கொண்டு முன்னுக்கு போகக்கூடிய நபரை இன்னொரு அதை காய் கொண்டு போயிடும். ஆனால் வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் வெளியாக்கள் கூட எடுக்கு. அது இந்த தேவை கூட வெளியார் அதனுடைய இன்ட்ரெஸ்ட பாதுகாக்கிறதுக்கு என்னவும் செய்ய தயாரா இருப்பாரு. அதான் முக்கியம். அரசியல்ல இதெல்லாம் சகஜமப்பா என்ற மாதிரி தான் அது முடிய போகுது. இதுதான் அந்த பிரச்சனை. அப்ப நாங்கள் ஒரு கிளீன் கட்டா வர்றேன்னு சொன்னா இப்ப என்பிபிக்கு ஒரு ஒப்பர்ச்சுனிட்டி. அதான் நான் சொல்றேன். இப்ப வெளியார பாவிச்சோ என்னத்தை பாவிச்சோ நீங்கள் உண்மையா அடிக்கல வந்தீங்கண்டா நாங்கள் இனி அவ சொல்லியோ இவ சொல்லியோ கட்ட வேலை செய்ய மாட்டோம். எல்லாம் சட்ட விரோதம். நீங்க தானே சொல்றீங்க நாங்க சட்டத்துக்குள்ள இருக்கணும். நாங்கள் சொல்ல பாக்கணும். ஆனால் அதுல அத இவ்வளவு தூரம் நம்பலைன்றதுதான் இப்ப பிரச்சனை. அதுக்குத்தான் நான் சொல்றேன். இதுக்கு நாங்கள் வெளியில இருக்கிறார்கள். இப்ப எங்களை மாதிரி பயப்படுற ஆக்கள் சிதஞ்சு சிதஞ்சு போதே என்று சொல்றார்கள். அல்லது தமிழ் தேசியம் பேசுறாங்க. தமிழ் தேசியவாதம் அல்ல பேசுறார்கள். எல்லாமே ஒத்துழைக்க வேணும். அந்த பொது கோட்பாட்டை ஏதாவதுல கட்டுறதுக்கு. அதுக்கு நீங்கள் இலங்கை தேசியம் என்று சொன்ன சிங்கள தேசியம் அந்த பொது கோட்பாடுல எங்க உண்ட கட்டுறது. ஏதாவது ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ளாலையும் ஏதாவது ஒரு அரசியல் சாசனத்துக்குள்ளால நீங்க காட்டலாம். அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்க இல்லை என்று சொன்னால் வெளியில இருந்து கல்லறிஞ்சு கொண்டிருந்தோம் என்றால் வெடி வச்சு கொண்டிருந்தோம் என்றால் அந்த ஒத்துழைப்பு நடக்காது. இந்த பிரச்சனையில இன்னொரு டைனமிக்ஸும் இதுல இருக்கு. என்னென்றால் இதை முதல்ல இருந்து சொல்லிக்கொண்டு வாரதுல முதல் சொல்ல துவங்கினது டக்ளஸ் தேவானந்தா. ஒற்றி ஆட்சி இலங்கை அரசோட இணக்கமான அரசியலுக்கு தான் போகணும். அதுக்கு பிறகு இந்த புளொட்டோ இபிஆர்எல்எஃப் எல்லாம் நினைஞ்சது.
இவருடைய கைதை தொடர்ந்து சித்தரோ அல்லது செல்வமோ சுரேஷ் பிரேமச்சந்திரனோ கூட விசாரிக்கப்படலாம். ஆமா ஆமா அதுல பிரச்சனை. இப்ப சின்ன இவர்கள் யாருமே புனிதர்கள் இல்லை. அது பிரபாகரனா இருக்கலாம், வேற யாராவும் இருக்கலாம், யாருமே புனிதர்கள் இல்லை. எல்லாத்த கையிலையும் நீங்க அந்த ஒற்றை ஆட்சி என்ற நினைச்சுக்கு ஒற்றை ஆட்சிக்கும் டக்ளஸுக்கும் இருக்கிற தொடர்பும் மற்ற இருக்கிற தொடர்பும் ஒன்றுதான். ஆனா ஒற்றை ஆட்சி என்றது ஸ்ரீலங்கா தேசியவாதம் அல்ல, இலங்கை தேசியவாதம் அல்ல, அது சிங்கள பௌத்த தேசியவாதம். இப்ப நாங்கள் அந்த ஒற்றை ஆட்சிக்கும் நாங்கள் சொல்ற ஒற்றை ஆட்சிக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது இவையால் கொண்டு மாநிலத்தில் ஆட்சி மத்தியில் கூட்டாட்சி அது சும்மா சுலோகங்கள். நடைமுறையில நீங்கள் அங்க மினிஸ்டர் அதை நோக்கித்தான் இப்ப எல்லாரும் வர வேண்டி இருக்குது. அரசாங்கத்தோட சேர்ந்து வேலை செய்யணும்ன்றதை நோக்கித்தான் வர வேண்டி இருக்கு. ஆனா இப்ப எங்களுக்கு தேவையான விஷயம் இப்ப நீங்க தண்ணீர் பிரச்சனை என்ன பிரச்சனை நாங்கள் அண்டைக்காத விஷயத்துல என்ன தேவைன்னு சொன்னால் அதிகார பரவலாக்கம். அதிகார பரவலாக்கம் இல்லாண்டால் இப்ப உதாரணத்துக்கு டித்வா எடுத்தீங்கண்டா, டித்வாக்கு ஆக்கள் அதிகாரிகள் கூட ஒன்றும் செய்யாம விட்டுட்டாங்களாம் பயத்துல. ஏன்னா நீங்க ஊழல் என்று சொல்லி விட்டுறாங்க, காசு கணக்கு காட்ட கஷ்டம். உடனடி தேவையான விஷயங்கள் கூட சில செய்யல. அரசாங்கம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம், அதிகாரிகள் செய்யல. இப்ப இப்படியான நிலைமைகளுக்கு நீங்கள் அதிகார பரவாயில்ல கொடுக்க இல்லைண்டா, ஊழல் எல்லாம் மிஞ்சி. ஊழல்ன்றது மனுஷனுடைய இயற்கையான கன விஷயங்கள் சமுதாயத்தில் இருக்கிற வாசம். சீதனம் கொடுத்து கல்யாணம் செய்யற மாதிரி ஊழல் இல்லை, ஆழ்ந்த சமுதாயத்தை கீழே வச்சுக்கிற மாதிரி ஊழல் இல்லை. விதமான ஊழல் இருக்கு. அப்ப தனியா ஒரு அரசியல்வாதி என்ற ஊழலை மட்டும் தள்ள காய் கொண்டு அதுவும் கொஞ்சம் காசை வச்சு கத்தி கொண்டு இருக்குது சரி. ஆனால் நடைமுறையில சாத்தியப்படாது. பணப்புழக்கம் வேணும். பணப்புழக்கத்தை யார் கொண்டு வர்றாங்களோ ஊழல்வாதி எல்லாம் கொண்டு வருவாங்க. பொது கேம் அது கேபிட்டல் சொசைட்டி. இது கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி அல்ல, இல்லாம அல்ல, அது கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி. இப்ப நீங்கள் சில விஷயங்களை எதிர்பார்க்க வேண்டியது. அப்ப அதை மட்டுப்படுத்தி கொண்டு இப்ப எந்த பாயிண்ட் என்று சொன்னால், நாங்கள் என்பிபி அரசாங்கத்தை அண்டை சொன்ன மாதிரி நான் சொல்றேன்னு சொன்னா நாங்கள் விரும்பி ஏற்க வேண்டிய தேவையில்லை. ஆனா அதுக்கு ஒரு உரிமை இருக்குது. அது ஸ்ரீலங்கா தேசியவாதத்தை தாங்கி செல்லக்கூடிய ஒரு தேர். அந்த வெஹிக்கிளை இழுக்கிற பொறுப்பு சிங்கள மக்களுக்கும் மட்டும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிறகு அந்த வெஹிக்கிள் தண்டவாடல போய்கொண்டிருக்கும். நீங்களும் சேர்த்து இழுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பக்கம் சில விஷயத்த திருப்பலாம். அதுதான் முக்கியமான விஷயம். மற்றது தேருக்கு நீங்கள் என்ஜின் போடணும்னு சொன்னீங்கன்னு சொன்னா வெளியாக்கள் போட்டு கொண்டிருக்கிறத பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் பிறகு அவையன்ற கையில அந்த சில்லுகள் இருக்கும். அப்ப நீங்கள் அதை பிறகு குறை சொல்லி அவன் துரோகி இந்தியாக புல விட்டுடுது, அதை புல விட்டுது, இதெல்லாம் சரி வராது. நாங்கள் சொல்லணும் எங்களுடைய துறை நாங்கள் பாக்குறதுக்கு நாங்கள் வளர்ந்து விட்டோம். முந்தி மாதிரி நீங்கள் தமிழருக்கு துவக்கு கொடுத்து அனுப்ப தேவையில்லை, அல்லது அமெரிக்கா இந்தியா குடியிருந்து சீனரை அகற்றுறதுக்கான ஒன்றும் தேவையில்லை. நாங்கள் இந்த அலுவல் எல்லாத்தையும் சுத்திகரமா பாய்க்கிறதுக்கு எங்களுக்கு ஃபாரின் பாலிசியும் இருக்கு. அதே வேளையில எங்களுக்கு உள்நாட்டு சட்டம் ஒழுங்கு நீதி என்ற துறையில இண்டிபெண்டன்ஸும் இருக்கு. ரெண்டரை நிரூபிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம். இதுதான் அந்த முக்கியமான விஷயம். மிச்சம் எல்லாம் உங்களால் இயலாம். ஏன்னா அப்படி கையை விட்டு ஒண்ணு போகுது. சரியா? இப்ப அடிபட்ட நிலங்களே எவ்வளவு போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. சரியா? தேவானந்தாவுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கா இதுக்கு பிறகு? இல்ல, அதற்கு என்னண்டு இருக்க முடியும். தம்பி வந்தாண்டே காய்ச்சி நீங்க சொல்ற ஒத்துமையா போறது, ஒத்து போறது, அங்க போறது, இந்த அந்த கதைக்கு முற்றுப்புள்ளி தானே இது. சரி, இது நீங்கள் வேண்டாம், உங்க கதையை விடுங்கோ. நாங்கள் சில வேளையில எதிரியா நாங்கள் உங்களை சமாளிக்கிறோம். தமிழ் தேசியவாதிகளாக உங்க கத்தி கொண்டு இருக்கிறார்கள், நாங்கள் சமாளிக்கிறோம். ஆனா நீங்கள் சரி வராது. இது எங்கட இடத்துல நீங்க நிக்கிறீங்க. சரியா? அது உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு தேவையில்லை. அப்படி இல்லைன்னு சொன்னா இப்ப ஈரோஸ் மாதிரியாக்கள் 3ஆம் மணி காட்ட வேணும் இடநடுவு. அது ஒரு இணைப்பு பாலமாக. அதுக்கான வக்குல ஈரோஸாக்கள் இல்ல. ஈரோஸ் மாரியாக்கள். ஈரோஸ்ன்றது எப்போ செத்து போச்சு, அதை விடுங்க. அதுக்கு பிறகு பாலகுமார் இப்ப கையளிச்சாரோ அது முடிஞ்சா. நாங்கள்லாம் லண்டன்ல கொஞ்சம் பேர் கத்தி கொண்டு வந்த முடியும் ஒழிய உண்மையாக முடிஞ்சா. இதுகள் நீங்கள் பிறகு கதைங்க. இதே நீங்க நினைக்கிறீங்களா இந்த டக்ளஸ் தேவானந்தா மற்றும் இபிஆர்எல்எஃப், ஈரோஸ் நாட் ஈரோஸ், இபிஆர்எல்எஃப், டெலோ, பிளாட் போன்ற அமைப்புகளுடைய அரசியல் எதிர்காலம் இதோட ஒரு முடிவுக்கு வருது? இவையில என்ன செய்யணும்டா, இப்ப இதான் அந்த உள்போராட்டத்தை நீங்க பாருங்க. இதுக்குதான் இந்த பேன்கள் எல்லாம் பாருங்க குயிக்கா எல்லாம். இப்ப அரசியல்வாதியில அங்கால போனாக்கள் இப்படிய கொலைகளுக்கு போய் சேர்ந்தாக்கள் இப்ப அப்புறப்படுத்த கொண்டு வர்றாரு. அதே வேளையில அதுல இருந்தவர்கள் கொஞ்சம் பேர் இந்தியாவில தாங்கி வந்து புலியண்டி அணியில சேர்ந்து டிஎன்ஏன்னு சொல்லி, ஆனா புலியின் துவக்க வச்சுட்டு இப்ப செல்வம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன். இல்ல இப்ப கஜேந்திரமாராணியும் ஓரம் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட இப்ப தமிழரசு கட்சி ஒன்றுதான் இருக்குது. என்ன அவர்கள் இருந்து தங்களை அந்நியப்படுத்தியே விட்டார்கள். நீங்கள் எப்படி பாருங்க, ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு திட்டம் இருக்குன்னு சொன்னா யாருக்கும். நீங்க சொன்னது யாராவது என்ஜினியர் பண்ணின கதைக்கு வைப்பேன், ஒரு கற்பனை கதை. இப்ப நான் இப்ப உங்களோட சோசியல் மீடியா வதந்தைக்கு வந்து சேர்ந்துட்டேன். அந்த நிலையில பாத்தீங்கன்றால் இப்ப சுதந்திரன் போல ஆக்களுக்கு லாயக்கு கூட. ஏன்னு சொன்னால் அவைகள் திட்டவட்டமாக
ஒரு குறிச்சி நிக்கிறார்கள். இவைகள் மாதிரி அங்கேயும் இங்கேயும் எல்லாம் காய்ச்சி கொண்டு புலி இந்தியா ஆக்கள் கிடையாது. அப்ப அவைகளோட டீல் பண்றது, ஒரு இணக்கத்துக்கு வர்றது, அவைகளை ஒரு அரசாங்கத்துக்குள்ள உள்ளிணைக்கிறது கூட சுவம். இவைகளை வச்சிருக்கிறார். அப்ப இவைகளை கிளிய பண்ணிட்டால் அவருக்கும் சுவம். சரியா? அப்படி பாரு, இவருக்கு இவைகளை கிளிய பண்ணிட்டா அவருக்கு சுவம். அப்படியான ஆக்களுக்கு அப்ப ஒரு கிளீன் கட் இமேஜோட ஒரு புது அரசியல் வாழ்ச்சிக்கு தமிழாக்களுக்கு வரணும்னு சொன்னால் இவைகளை நீங்கள் களை எடுக்க வேண்டியது வந்துச்சு. அப்ப டக்ளஸின் பிரச்சனை முந்தைய இந்தியா கஷ்டப்பட்டுதான் டக்ளஸ் பாக்குறது. அண்மையில கூட எனக்கு சில தகவல்கள் சில உள்ள வரைக்க நாங்கள் போய் சந்திச்ச கொண்டால் சில வேளையில அவைகள் காலை ஏதாவது 3வது பகுதியால வரும். ஏனென்று சரியோ என்ன விஷயம் என்ற மாதிரியான ஒரு தகவல் இங்கே மிதக்கும். இப்ப அவைகளை பொறுத்தவரையில இடையில நான் சும்மா அவதானத்துல பார்த்த விஷயம் அவளுக்கு சில கசப்புகள் இருக்கு. நிஜமா இருக்கு, ஏதோ இருக்கு, அதை பத்தி எனக்கு தெரியாது. இப்ப அதே மாதிரிதான் நீங்க வைக்கிற மாதிரி இந்த காஜேந்திரகுமார் அவியல் எல்லாருக்கும் அங்க வேற வேறு இருக்குன்னு நம்பாங்க. குட்டி காதல கொடுத்துதான் விழுமா. சரி, இயல் இந்த பிரதேசத்துல நிம்மதிக்கு குலையான ஆக்கம். அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரீதியில இவியல் குழப்பவாதிகள். இவியல் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை ஒன்றுலையும் இல்லை. இப்ப இவியலை அற்று பண்றதுக்கு வழி தேடணும். இப்ப புலிகளை தமிழ் போராட்டத்தையும் அப்படித்தான் அவங்க பார்த்தாங்க. இவியல் தலையடி காலடியில அந்த நிலைக்கு வந்துட்டு நினைக்கிறேன். அந்த நிலைக்கு வந்தாச்சு. அப்ப இதுதான் இந்த பிரச்சனை. அப்ப இந்த அப்புறப்படத்துல நீங்கள் ஒட்டு மொத்தமா பார்க்கணும். ஒரு கேன்வஸ்ல வச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கணும். இல்லாட்டா தனி இதை பார்த்தா சுவாரஸ்யமா இருக்கும், கதைச்சிடுவோம். அப்புறம் நாளைக்கு வேற இன்னொரு அரசு பண்ணிக்க அதுல போயிடுவோம். அதான் நடக்கும். சோ இதுகள் நீங்கள் பாருங்க. ஆனா இவைக்கு நடக்கிற சண்டைகள் சந்தோஷமா இருக்கும். கனவேறு சொத்துகள் பிரச்சனைகள் எங்க வச்சிருக்கிறார்கள், வெளிநாடுகள்ல இங்க வச்சிருப்பேன் சரி அவண்டால் பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை போட்டால் அவற்றை காசு ஸ்தம்பிதான். இவரும் அபராமிஷா போயிடுவார். சரி, இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். சிங்கப்பூர்ல எல்லாம் காசு இருக்கின்ற கேள்வி. அப்ப இதுகள் இன்ட்ரெஸ்டிங். இப்ப நீங்கள் தொடர்ந்து ஆஸ்திரேலியா எல்லாம் ஒரு தடை போடுறதுக்கான காலம் வந்தாரு. டோம் போரி பார்த்தாரு. அதெல்லாம் பெருது. புலிகளுக்கு ஏதாவது தடை ஒன்று போட வலிக்கிட்டாங்களானே, அது கனடா உடக்கி விட்டது. அது இன்றைக்கும் தொடருது. அதே மாதிரி இப்ப இன்னொரு செட் ஒன்று. ஓகே, நன்றி. நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்களை காட்சிக்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ரவி, வணக்கம்.